யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு நாள் முழுசும் உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கா? உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அவங்க முன்னாடி உங்க மதிப்பு குறைஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? மத்தவங்க உங்க மேல வைக்கிற விமர்சனங்கள் உங்க வளர்ச்சியை தடுத்து உங்க மேல உங்களுக்கே சந்தேகத்தை உண்டு பண்ணுதா? இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வழிய நீங்க மட்டும் அனுபவிக்கல. நாம எல்லாரோட லைஃப்லயும் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற மனிதர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அவங்க கூட சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் செஞ்சு அவங்க கிட்ட நம்மள நிரூபிக்க முயற்சி செஞ்சு கடைசியில நாம நம்ம மன அமைதியை தான் இழந்துக்கிறோம். ஆனா இனி இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களை வார்த்தைகளால நோகடிச்சவங்கள வருத்தப்பட வைப்பதற்கான சிறந்த வழி அவங்க கூட சண்டை போடுறதுல இல்ல. அதுக்கு பதிலா முழுமையான சக்தி வாய்ந்த அமைதியை கடைபிடிங்க. மௌனம் அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு கவசம். உங்க அமைதியை பார்த்து உங்களுக்கு எதிரானவங்க குழம்புவாங்க. உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு ஷாக்கா இருக்கும். உங்களோட மன உறுதியை பார்த்து ஒரு நாள் நிச்சயம் அவங்க வருத்தப்படுவாங்க. சோ இந்த மௌனத்தை பயன்படுத்தி எப்படி மன அமைதியை அடையலாம் அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 10 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். இந்த பாயிண்ட்ஸ் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்குற விதத்தையும் நெகட்டிவ் சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஆழமா சிந்திக்கணும். அவசரத்துல எடுக்கிற முடிவுகளும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுற வார்த்தைகளும் எப்போதுமே ஆபத்துல தான் போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை பத்தி நெகட்டிவா விமர்சிக்கும் போது உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம நினைப்போம். அந்த நொடியில நமக்கு கோபம் தலைக்கு ஏறிடும். வாய்க்கு வந்த வார்த்தைகளை யோசிக்காம பேசிடுறோம். ஆனா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அந்த செகண்ட்ல உங்களை அடக்கிக்கோங்க. அப்புறம் அவங்க ஏன் அப்படி யோசிச்சாங்க, இதுக்கு நான் பதில் சொன்னா என்ன ஆகும், பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. பல நேரங்கள்ல உங்களை காயப்படுத்துறவங்க அவங்களோட சொந்த வலி, விரக்தி அல்லது பொறாமை காரணமா தான் அப்படி பண்றாங்க. சோ நீங்க உடனே அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அவங்க உங்களை ஜெயிச்சிடுறாங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்து இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னோட சக்தியை நான் இழக்க விரும்பல அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கும் போது நீங்க ஜெயிச்சிடுறீங்க. இதுக்கு பெஸ்டா ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு gift கொடுக்கறாங்க. அதை நீங்க வாங்க மறுத்துட்டா அந்த gift இப்ப யாருக்கு சொந்தம்? அந்த gift கொடுத்தவங்களுக்கு தானே அது சொந்தம். அதே மாதிரிதான் உங்களுக்கு எதிரா ஒருத்தர் பயன்படுத்தும் வார்த்தைகளை நீங்க கண்டுக்காம விடுறப்போ அந்த வார்த்தைகள் அவங்களுக்கே போய் சேருது. உங்க அமைதி மத்தவங்களோட நெகட்டிவிட்டிய உங்களை பாதிக்காம தடுக்குது. உங்களோட ஒரு நொடி சிந்தனை பின்னாடி ஏற்படுற பல நாள் மன உளைச்சலை தடுக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு. விதி 2, தோல்விகளை பற்றி கவலைப்படாதீங்க. இது எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம்தான். நாம எல்லாரும் தோல்வி அடைஞ்ச உடனே கண்டிப்பா கவலைப்படுவோம். ஒரு பழமொழி சொல்வாங்க, 1000 முறை வலிக்கு விழுந்தாலும் மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு. இந்த உலகம் ஒருத்தர் வெற்றி அடைஞ்ச உடனே அவரை தூக்கி கொண்டாடும். ஆனா அந்த வெற்றிக்கு முன்னாடி அவர் அடைஞ்ச நூற்றுக்கணக்கான தோல்விகளை யாருமே இங்க பாக்குறது கிடையாது. உங்களை பிடிக்காதவங்க நீங்க எப்போ தோத்து போவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி அதுல தோத்து போகும்போது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அப்பவே இவனால முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசி சிரிப்பாங்க. இந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், நான் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு உங்க மனசு துடிக்கும். ஆனா உண்மையான மன அமைதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உங்களோட தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அதுல இருந்து அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது. உங்களோட தோல்வியை பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறந்த பதில் என்ன தெரியுமா? உங்களோட அடுத்த வெற்றி தான். நீங்க தோல்வி அடையும் போது நீங்க ஃபாலோ பண்ற மௌனம் உங்க தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்குது. உங்களோட இந்த தனிமை உங்களோட அடுத்த முயற்சிக்கு உங்களை தயார்படுத்துது. ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கும் போது அதுல தேவையற்ற பகுதிகளை உடைச்சு எரிஞ்சிருவான். அது போலதான் இந்த தோல்விகளும் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாம இருக்கிற நம்மளோட அகங்காரம், நம்மளோட பலவீனங்களை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்க தோற்கும் போதும் நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. சோ
தோல்வி அப்படிங்கிறது எப்போதுமே உங்களோட லைஃப்ல ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், விதி 3. சோம்பேறித்தனத்தை கைவிடுங்கள். சோம்பேறித்தனம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி. தோல்வி வரும்போதும் மத்தவங்க ஏளனமா பேசும்போதும் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றேன். இங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னா செயலற்று இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் இங்க அமைதி அப்படின்னு சொல்றது உங்களோட சக்திய வீண் வாக்குவாதங்கள்ல செலவழிக்காம உங்க சக்திய சரியான திசையில உங்களோட இலக்க நோக்கி செலுத்துறது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு படுகுழி மாதிரி. இந்த சோம்பேறித்தனம் மெல்ல மெல்ல உங்களோட கனவுகளை, உங்களோட ஆற்றலை, உங்களோட தன்னம்பிக்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தொடங்குற உங்க சோம்பேறித்தனம் இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு மறுநாள் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே போகும். கடைசியில உங்களோட லட்சியங்கள் வெறும் கற்பனையா காத்துல கரைஞ்சு போயிடும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்க நீங்க அப்படியே ஒரே இடத்துல தேங்கி பலவீனமா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. சோ நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறது அவங்க நினைக்கிறத நிஜமாக்கும். ஆனா சோம்பேறித்தனத்தை விரட்டி சுறுசுறுப்பா இருக்கும்போது எல்லாமே இங்க தலைகீழா மாறிடுது. விவேகானந்தர் சொல்றாரு, எழுந்திரு, விழித்திரு, குறிக்கோளை அடையும் வரை விடாதே அப்படின்னு. சோ உங்க நேரத்தை வீணாக்குற விஷயங்கள்ல இருந்து விலகி நில்லுங்க. நீங்க உங்க செயல்களால தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தொழிலை உருவாக்குனா உங்களோட மௌனம் அந்த தொழிலை எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்னு யோசிக்க வழிவகுக்கும். காலப்போக்குல உங்க செயல்களோட பலன்கள் வெளிப்பட தொடங்கும். உங்களோட வளர்ச்சி உங்களை விமர்சிக்கிறவங்கள தலகுனிய வைக்கும். உங்களோட அமைதி உங்களோட பலவீனம் இல்ல அப்படின்னு அப்ப அவங்களுக்கு நல்லாவே புரியும். விதி 4. பிறரின் பாராட்டுக்கும் இகழ்ச்சிக்கும் செவி சாய்க்காதீங்க. அதாவது மத்தவங்க உங்களை புகழும் போதும் இகழ்ச்சியா பேசும்போதும் அதை கண்டுக்காதீங்க. மத்தவங்க உங்களை பாராட்டும் போதும் சரி, உங்களை இகழ்ச்சியாக பேசும்போதும் சரி, அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பாராட்டுக்கு ஏங்குறதும் இகழ்ச்சிக்கு துவண்டு போறதும் மனிதரோட இயல்பு. சோ இந்த 2 விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருத்தரால எப்போதுமே நிலையான மனநிலையோட இருக்க முடியாது. உங்களை வெறுக்கிறவங்க எப்பவும் உங்களை இகழ்ச்சியா பேசுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதை விட ஆபத்தானது என்ன தெரியுமா? போலியான புகழ்ச்சி தான். உங்களோட உண்மையான பலம் அப்படிங்கிறது இந்த போலியான பாராட்டுகளையும் வன்மம் நிறைந்த இகழ்ச்சிகளையும் கடந்து நிக்கிறது தான். ஒரு யானை தெருவுல கம்பீரமா போறப்போ நூத்துக்கணக்கான நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த யானை ஒவ்வொரு நாய்க்கும் நின்னு பதில் சொல்லுச்சு அப்படின்னா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர முடியாது. அதே மாதிரிதான் நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி போறப்போ பூ மாதிரி பாராட்டுகளும் தூவப்படும், கல் மாதிரி இகழ்ச்சிகளும் வீசப்படும். சோ நீங்க இந்த 2ஐயும் புறக்கணிச்சு உங்களோட கோல் மேல மட்டுமே கவனத்தை செலுத்தணும். உங்களோட மதிப்பை உங்க முயற்சியில இருந்து பெறுங்க. நீங்க ஒரு செயலை 100% நேர்மையோட செய்யுங்க. அந்த செயலோட முடிவு எதுவா இருந்தாலும் உங்க கடமையை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மனநிறைவு உங்களுக்கு இருக்கணும். இந்த நிலைமையை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உங்களை காயப்படுத்தினவங்களோட வார்த்தைகள் உங்க மேல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னு அவங்க உணரும் போது அவங்களோட முயற்சி உங்ககிட்ட பழிக்கலன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. விதி 5. வலிமையான இதயத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களோட ஹார்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குங்க. வாழ்க்கைனா அதுல வலிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துரோகங்கள் இருக்கத்தான் செய்யும். பலமுறை தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனுடைய இதயம் இரும்பை விட வலிமையானது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வலிமையான இதயம் அப்படின்னா உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வலிமையான இதயம் அப்படின்னா உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாம அந்த உணர்ச்சிகளை கையாள்ற திறனை கொண்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டார் அப்படின்னா அந்த வலியை உணருங்க, ஆனா அதுல மூழ்காதீங்க. அந்த அனுபவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இது மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத சிந்திங்க. சோ வலிமையான இதயம் அப்படின்னா உணர்ச்சியற்ற இதயம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எத்தனை முறை காயப்பட்டாலும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங்காக துடிக்கிற இதயம் தான். நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு மன காயமுமே உங்களோட இதயத்தை வலிமையாக்குற ஒரு ஆயுதம் தான். நீங்க கோபப்பட வேண்டிய இடத்துல அமைதியாவும், அழ வேண்டிய இடத்துல புன்னகையோடும் இருக்கும்போது உங்களை எதிர்க்கிறவங்க தோத்து போயிடுறாங்க. விதி 6. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். இது கொஞ்சம் முரண்பாடா தோணலாம். கட்டளையிடுற பதவிக்கு நீங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கீழ்ப்படிய கத்துக்கணும்.
தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகாரத்தை கையில எடுக்கிறது மட்டும் கிடையாது, பொறுப்புகளை சுமக்கிறதும் தான். ஒரு தலைவன் முதல்ல நல்ல தொண்டனாக இருக்கணும். கீழ்ப்படிதல் அப்படின்னா அடிமையா இருக்கிறது கிடையாது, அது ஒரு ஒழுக்கம். நீங்க ஒரு துறையில நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னா முதல்ல அந்த துறையில பெஸ்டா உள்ள ஒருத்தர்கிட்ட நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும். உங்க அகங்காரத்தை ஒதுக்கி வச்சுட்டு கத்துக்கிறதுல கவனம் செலுத்தணும். உங்களை யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னா உடனடியா உணர்ச்சி வசப்படாம அவங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களை வெறுக்கிறவங்க கூட சில சமயங்கள்ல உங்களோட குறைகளை தெளிவா காற்ற கண்ணாடியா இருப்பாங்க. நீங்க பணிவோட ஒரு விஷயத்த கத்துக்க ரெடியா இருக்கிறப்போ ஞானமும் அனுபவமும் உங்களை தேடி வரும். உங்க பணிவும் உங்களோட கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஆர்வமும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். விதி 7, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நான் தோற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நான் தோற்றாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு நம்புறதுதான் தன்னம்பிக்கை. உங்களை எதிரியா பார்க்கிறவங்களோட முக்கிய நோக்கம் உங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிறது தான். நீங்க உங்களை நம்பாத வரைக்கும் நீங்க பலவீனமானவங்களா தான் இருப்பீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் நீங்கணும் அப்படின்னா நீங்க தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் சக்தி வாய்ந்தவன், என்னால என் இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு உங்களை நம்பி நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல வேடிக்கையா கூட இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகளுக்கு நிச்சயமா சக்தி உண்டு. நீங்க திரும்ப திரும்ப சொல்ற இந்த வார்த்தைகள் உங்க ஆழ் மனசுல பதிஞ்சு உங்களோட நம்பிக்கையா மாறும். உங்களோட சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. உங்களோட பலவீனங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்களோட முன்னேற்றத்தின் மீது கவனத்தை செலுத்துங்க. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட அமைதியா நீங்க உங்க வேலையை செய்யறப்போ ஒரு விதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பேச்சுல ஒரு தெளிவு பிறக்கும். உங்களை இகழ்ச்சியா பேசினவங்க உங்களோட இந்த புதிய செயல்களை பார்த்து திகச்சு போயிடுவாங்க. விதி 8, இந்த உலகத்துல உங்களோட அடையாளத்தை விட்டு செல்லுங்கள். இது உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியது. நீங்க இந்த உலகத்துல பிறந்ததுனால என்ன பயன்? நாம எல்லாருமே பிறக்கிறோம், வளர்றோம், ஒரு நாள் இறந்து போறோம். இது சுழற்சியா உலகத்துல நடக்கிற விஷயம். உங்களை காயப்படுத்துறவங்க நீங்க ஒரு சாதாரணமான முக்கியத்துவம் இல்லாத வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை நிர்ணயிக்கிறப்போ நீங்க உங்களோட சாதாரண நிலையில இருந்து வெளியே வர்றீங்க. இதுக்கு நீங்க பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டீச்சரா இருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஃப்ல நல்ல வழிகாட்டியா இருக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான். இப்படி உங்களோட வாழ்க்கைய உங்களுக்காக மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காகவும் வாழ தொடங்கும் போது உங்களோட தனிப்பட்ட வழிகளும் அவமானங்களும் ரொம்ப சின்னதா தோணும். உங்களோட கவனம் உங்களை யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறந்து நான் ஒருத்தருக்கு என்ன உதவி செஞ்சேன் அப்படின்னு மாறும். உங்களோட பேர் உங்களோட நல்ல செயல்கள் மூலமா மத்தவங்களால மரியாதையா சொல்லப்படுறத உங்களை அவமானப்படுத்தியவங்க கேட்கிறப்போ தங்களோட தப்ப உணர்ந்து அவங்க தலை குனிவாங்க. விதி 9, சவால்களை சந்திக்க தயங்காதீர்கள். உங்களோட லைஃப்ல நீங்க எந்த ஒரு சவாலையும் சந்திக்கல அப்படின்னா நீங்க முன்னேற்ற பாதையில இல்லைன்னு அர்த்தம். வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வராது. சவால்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வரும்போதுதான் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ஒரு கப்பல் எப்போதுமே துறைமுகத்துல நிக்கிறதுக்காக மட்டும் உருவாக்கப்படுறது கிடையாது. அது கடல்ல புயலையும் அலைகளையும் எதிர்த்து போராடி கடலை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் உருவாக்கப்படுது. அது போலதான் ஒரு மனிதன் வலிமை பெறணும் அப்படின்னா சவால்களை சந்திச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு சவாலும் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்தும். நீங்க இப்படி அடுத்தடுத்த சவால்களை நோக்கி பயணிக்கும் போது உங்களை பத்தி யார் என்ன பேசினாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. உங்களோட மனசு உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கும். மத்தவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படும் போது நீங்க பெரிய பெரிய புயல் மாதிரியான பிரச்சனைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. விதி 10, உலகை தூற்றாதீர்கள். உங்களுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களுக்கு இந்த உலகத்தையோ மத்தவங்களையோ காரணம் சொல்லி திட்டாதீங்க. நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா அதுக்கு யார் காரணம்னு தேடுறோம். பழிய மத்தவங்க மேல போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா இது உங்களை ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே தான் வச்சிருக்கும். உங்களோட இன்றைய நிலைமைக்கு அதிகபட்சமா உங்களோட கடந்த கால செயல்களும் எண்ணங்களும் தான் காரணமா இருக்கும். அதனால உங்களோட எதிர்காலத்தை மாத்துற சக்தி உங்ககிட்டதான் இருக்கு. உங்களை ஒருத்தர் காயப்படுத்தினா
அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி பண்ணுனா நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலா அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில இருந்து கடந்து போங்க. உங்களோட எனர்ஜிய பழிவாங்குற எண்ணத்துல செலவழிக்கிறத விட உங்களை மேம்படுத்த உங்களோட எனர்ஜியை பயன்படுத்துங்க. உலகத்தை குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்க பொறுப்பை உங்க கையில எடுக்கிறப்போ நீங்க முன்னேற தொடங்குறீங்க. இந்த 10 விதிகளும் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இவை உங்களோட வாழ்க்கையையே மாத்திர மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால சிந்திச்சு செயல்படுங்க. தோல்விகளை பார்த்து துவண்டு போகாதீங்க. சோம்பேறித்தனத்தை விரட்டுங்க. பாராட்டுக்கும் இகழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இரும்பு போன்ற இதயத்தை வளர்த்து கொள்ளுங்க. கீழ்ப்படைய கற்றுக்கொண்டு தலைமைக்கு தகுதியாகுங்க. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உருவாக்குங்க. இந்த உலகத்துல உங்களோட அடையாளத்தை உருவாக்குங்க. சவால்களை சந்திச்சு வலிமை பெறுங்க. யாரையும் குறை சொல்லாம உங்க பொறுப்பை ஏத்துக்கோங்க. உங்களோட கவனத்தை உங்களை காயப்படுத்தினவங்க கிட்ட இருந்து திருப்பி உங்க மேலையும் உங்க வளர்ச்சியின் மேலையும் கவனத்தை செலுத்துங்க. உங்களோட மௌனம் அப்படிங்கிறது நீங்க எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்கிறது கிடையாது. நீங்க அமைதியா இருந்து உங்களை நீங்க மேம்படுத்தும் போது உங்களோட வெற்றியே மத்தவங்களுக்கு பதில் சொல்லும். உங்களோட மன அமைதி உங்களை சீண்டியவங்களை வருத்தப்பட வைக்கும். அவங்க வருத்தப்படணுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் செய்யணும்னு நான் சொல்லல. நீங்க உங்களுக்காக இதெல்லாம் செய்யும் போது அவங்க வருத்தப்படுறது தானாகவே தெரியும். இந்த 10 விதிகள்ல எந்த விதியை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அமைதி தான் உங்க சக்தி. உங்க மௌனம் தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். வெற்றியை நோக்கி ஓடுங்க. உங்க காயப்படுத்தினவங்க நிச்சயம் ஒரு நாள் உங்க வளர்ச்சியை பார்த்து வருந்துவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.